ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பீளமேடு நம்ம உமா மகேஸ்வரி சிஸ்டர் கால் பண்ணி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து 5, 6 மேல் டாக் இருக்கு எங்க ஸ்ட்ரீட்ல. 2 ஃபீமேல் டாக் இருக்குங்க. அது அடிக்கடி குட்டி போடுது. குட்டி போட்டா நெறைய குட்டிகள் போடுதுங்க சிஸ்டர். அதுக்கு கருத்தடை பண்ணி குடுங்க. உங்க சேனல் பார்த்தேன். நீங்க கருத்தடையெல்லாம் பண்றத பார்த்தேன். எனக்கும் எடுத்துட்டு போய் பண்ணி குடுங்க. அதுக்கு உண்டான செலவு எல்லாமே நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இதே மாரி எல்லா ஃபீடருமே வரணுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்கு தாங்க. நாங்க புடிக்க போனோம்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தன் லாக் ஆயிட்டான். இன்னொருத்தன் கிடைக்கவே இல்லைங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரெஸ்க்யூல போராடி கிடைக்கல. நானுங்களுக்கு காம்பவுண்டுக்குள்ள விட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தா கிடைக்கல. பட் கிடைச்ச இவன மட்டும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா யமுனா. இவன மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஹாஸ்பிட்டல் பல்லடம் வந்துட்டேங்க. இவனுக்கு வந்து யூரின் போற இடத்துல பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. அதுவும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கருத்தடை பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இவன் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பார்த்து குடுங்க, நல்லா பார்த்துக்கங்க, நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள். நல்ல மனசு அவங்களுக்கு. ஸ்ட்ரீட் டாக் வந்து இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த நேரத்தில கடவுள வேண்டிக்குவோம். நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்துட்டேங்க. இவன தூக்கவே முடியல. பயங்கரமான வெயிட்டா இருந்தான். எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரியில செக் பண்ணாங்க டாக்டர் அம்மா. செக் பண்ணி நல்லா டீப்பா செக் பண்ணி பார்த்தாங்க. இவனுக்கு வந்து கேன்சர் கட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டான பருவத்தில எடுத்துட்டு வந்துட்டீங்க. இல்லன்னா கண்டிப்பா இவன் கன்சீவ் ஆயிருப்பான்னு சொன்னாங்க. அதே மாரி இவன எல்லாமே செக் பண்ணிட்டு இவனுக்கு பிளட் டெஸ்ட்டும் பார்த்தங்க. உமா மேம் சந்தேகப்பட்ட மாரி இவனுக்கு வந்து கொஞ்சம் கேன்சர் ஃபார்ம் ஆயிருச்சு கன்ஃபார்மு. ஆனா பரவால்ல. ஸ்டார்ட்டிங்லேயே கொண்டு வந்தனால ஒரு 2, 3 ஊசியிலே இவன ரெக்கவர் பண்ணிறலான்னாங்க. குறைஞ்சபட்சம் இவனுக்கு ஒரு 15 நாள் இந்த ட்ரீட்மெண்ட் குடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் கருத்தடை பண்ணி ஒரு 6 நாள் இருக்கணும். கண்டிப்பா இவன் 21 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். இவனுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே டாக்டருக்கே அனுப்ப சொல்லி அவங்களோட நம்பரும் குடுத்துட்டு வந்துட்டேன். நான் டிரான்ஸ்போர்ட் மட்டும் நான் ஏத்துக்கிட்டேன். டிரான்ஸ்போர்ட் என்னோட பிரச்சனை. அதனால டிரான்ஸ்போர்ட் அவங்க எனக்கு குடுத்துருவாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கே நான் அனுப்ப சொல்லிருவேங்க. இந்த மாரி தனிப்பட்ட முறையில பார்க்குறவங்கள டைரக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கே நான் அனுப்ப சொல்லிருவேன். அப்படி பார்த்தாச்சுங்க. இவனுக்கு கொஞ்சம் சத்து குறைபாடு இருந்ததுனால கொஞ்சம் ஊசியெல்லாம் சத்து ஊசியெல்லாம் போட்டாங்க. பிளட் டெஸ்ட்டு பார்த்தாச்சு. ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. ஆனா டல்லா இருந்தான். அப்புறம் நான் எப்பவுமே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறது உண்டுங்க. சிக்கன் சாப்பாடு செஞ்சு கொண்டு போவேன். நான் வந்து வீடியோ போடுறதுக்காக, விளம்பரத்துக்காக இந்த சாப்பாடு கொண்டு வரேன்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. இவங்க வந்து உடம்பளவுலயும், மனசளவுலயும் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து நாம போய் தெரிஞ்சவங்க யாராவது நம்ம பார்த்தோம்னா, அவங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். டாக்டர் வந்து எல்லாரையும் ஒண்ணு போல எப்பவும் இருக்க முடியாது இல்லையா? நாம ஏதாவது தெரிஞ்சவங்க போனா தான் அவங்களோட கொஞ்சம் பாசமா இருந்து அவங்கள பார்த்துக்க முடியும். அதனால அவங்க கூட போய் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு, ஊசி மெடிசன்லாம் குடுத்துட்டு, எந்தெந்த டாகுகளுக்கெல்லாம் மெடிசன் குடுக்கணுமோ இப்ப நம்ம இங்க பார்த்தீங்கன்னா கடம்பன் இருக்கான். அடுத்து அருந்ததி இருக்கிறா. அடுத்து கல்கி இருக்கிறான். அ அதுக்கடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி கருத்தடைக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம். அது இல்லாம நம்ம பப்பி ஆல்ரெடி கருத்தடை பண்ணியாச்சு. இன்னைக்கு காவேரிக்கும் கருத்தடை பண்ணியாச்சுங்க. அது இல்லாம ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக் இருந்தாலுமே, நான் அங்க இருக்கிற போர்டிங்கில இருக்கிற பிள்ளைங்களுக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பாடு குடுத்துட்டு தாங்க வருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தில்லாலங்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கம் வத்திருச்சு, மாவு கட்டு போடணும். இவ தாங்க காவேரி. இவ இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால மயக்கத்தில இருக்கா. சாப்பாடு வச்சுட்டு போங்க, சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன். பட் இவங்கலாம் ஏதோ சொல்ல வர்றாங்க. வால ஆட்டுறான் பாருங்க. எனக்கு அவங்க சொல்றாங்க, "டாக்டர் உங்ககிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்றான். அதான் வால் ஆட்டுறான்னு" சொன்னாங்க. இதே மாரி தாங்க பப்பியும் ஆப்ரேஷன் பண்ணோன்னே வால் ஆட்டுனா. இப்ப அவளும் எப்படா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு ஆசையா இருக்கா. நாளைக்கு கண்டிப்பா பப்பிய டிஸ்சார்ஜ் எடுத்துருவோங்க. நாங்க கொண்டு போய் இளம்பிள்ளையில விட்டுருவோம். டாக்டர் அம்மா எனக்கு காந்தி நகர்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாரி தில்லாலங்கடிக்கு இன்னைக்கு கட்டு போடணும், மாவு கட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தேங்க. வீக்கம் ஒரு இடத்துல மட்டும் அதிகமா இருந்துச்சு. எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே பார்த்துட்டு மாவு கட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே பார்த்தாங்க. எக்ஸ்ரேல வந்து அவங்க எதிர்பார்த்த மாரியே தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன மாரியே ஒரு சின்ன கட்டி மாரி இருக்குங்க. கண்டிப்பா கிராச்சரும் இருக்கிறதுனால மாவு கட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மாவு கட்டு போட்டாங்க. நானும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மாவு கட்டு போட்டேங்க. பாவங்க இவன். இவனுக்கு தாங்க எந்த உதவியுமே கிடைக்கல. இவனுக்கு இன்னும் 2, 3 நாள் கழிச்சு கருத்தடை பண்ணிறலான்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 11 மாசம் பெண் பிள்ளை தாங்க. இவன யா கா இவன் சாப்பாட்டுக்காக போய் இவன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. பட் ஒரு 2 டேஸ் கழிச்சு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு கருத்தடை பண்ணி விட்டுருங்க மேம்னு சொல்லியிருக்கேன். மக்களாகிய உங்கள நம்பி தாங்க சொல்லியிருக்கேன். இவன் அனாதை மாரி இவனுக்கு யாருமே உதவி செய்யலைங்க. சிக்கல்பதிக்கும் யாருமே ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் முன் வந்தீங்கன்னா, இவனுக்கு கருத்தடையும் நான் பண்ணி குடுத்துருவேங்க. கருத்தடை பண்ணி 6 நாள் போர்டிங்க்கு
ரூ. 8,000 செலவாகுதுங்க. கருத்தடை பண்ணி இவனை ஒரு நல்ல இடத்துல அடாப்ஷன் குடுக்கணுங்க. மறுபடியும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் விடுற ஐடியாவுல இல்லைங்க. கண்டிப்பா இவன் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வீடியோ போட்டு இவனை யாருக்காவது அடாப்ஷன் குடுக்கணுங்க. பெண் பிள்ளை, கருப்பா அழகா இருக்கிறா. 1 வயசு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு ஊசியெல்லாம் போட்டாச்சுங்க. இவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.